சண்டே மீன் வாங்கினீங்கன்னா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மேங்களூர் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா எல்லாம் ஈவனாக ஒரே கலரில் வறுப்படும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்க சூடுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூனோட துருவின தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இது மட்டும் அந்த சூடுலேயே நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனது ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட புளி சேர்க்கணும். புளி கரைச்சி சேர்த்தாலும் சேர்க்கலாம். இல்லை அதில் இருக்க குச்சிலாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க பல்போட. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து இது மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மசாலாலாம் லைஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். லைட்டாக குறைக்குறம் தெரியுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே ஒரு குட்டி சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம புளி அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுதான் எல்லாமே நல்லா லைட்டாக வதங்கினதும் இது கூட நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய்லாம் தனியாக தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கிட்டு இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தில் எல்லாத்தையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொதிச்சதும் எந்த மீன் வேணாலும் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 kg அளவு சங்கரா மீன் சேர்த்துக்கிறேன். எந்த மீனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு கூட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்போட ஆவிலே வந்துடும் சொல்லுவாங்க. நான் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.